follow, live. தலைகளை தாட்டி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது நம்முடைய வேத வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே, இந்த நாளின் காலை முதல் இந்த நேரம் மட்டும் அப்பா எங்களை நீர் வழி நடத்தினீர் ஐயா. உமக்கு நன்றி அப்பா. உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் இந்த இடத்துல கேட்கும்படியாக இருக்கிறோம் ஐயா. உடைய ஊழியம் மகனை கர்த்தர் அப்பா வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் இந்த இடத்துல தாகத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறதான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் விளம்ப போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அன்பின் தகப்பனே, உம்முடைய மகன் பேசும்போது அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே அதை கவனித்து அதன்படி ஆண்டவரை நடப்பதற்கு என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் இரக்கம் நிறைந்ததான அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய மாகாண தளபதி ஐயா அவர்கள் மூலமாய் ஆவிக்குரிய செய்தியை நாம் கேட்கும்படியாக இருக்கின்றோம். கவனமாய் நீங்கள் இருந்து இந்த செய்திக்கு உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி கமிஷனர் ரத்தம் அக்னி அவர்களை, பிளட் அண்ட் ஃபயர் அவர்களை அழைக்கின்றேன். உங்கள் அனைவருடைய மிகுந்த கரகோஷத்தோடு கூட Hallelujah. Hallelujah. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு இன்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். I need 2 volunteers. One boy, one girl. 2 வாலண்டியர்கள் எனக்கு வேணும், ஒரு பையன். Come quickly. One boy, one girl. To read the Bible for me. வேத வசனம் வாசிப்பதற்காக 2 பேர் சீக்கிரமா ஓடி வாங்க. Bring your Bible. உங்களுடைய வேதத்தோடு கூட சீக்கிரமா. ஒரு பையன் ஒரு பொண்ணு. One boy and one girl. Not cadet. Cadet இல்ல. Not cadet. Cadet வேண்டாம். Okay. Boy, yes. Come here. Both of you. 2 பேரும் சீக்கிரமா ஓடி வாங்க. The girls will read first John 6. Stand over there. They can see. முதலாவது பெண் பிள்ளை யோவான் 6வது அதிகாரம். John 6 5 to 9. John 6 5 to 9. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். நாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆமென். Okay, thank you. Next one, verse 10 to 11. அடுத்த வேத பகுதி 10-11 வசனங்கள். 10 to 11. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். Amen. May God bless the reading of the words. கர்த்தர் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. And we are going to shout. நாம் எல்லாரும் கத்த போறோம், சரியா? Okay, because the songsters are teaching us how to shout properly. பாடல் குழுவினர் எப்படி நீங்க சத்தம் போடணும் கத்தன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி தந்திருக்காங்க உங்களுக்கு. Now I will request all the pathfinder to stand up. இப்போ எல்லா பாத்ஃபைண்டர்ஸையும் நீங்க எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Trust. Okay, shout. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Trust Jesus all the time. Okay, we'll do it again. Trust. No, you repeat the next word, okay? Trust.
நீங்க அடுத்த பகுதியை நீங்க சொல்லுங்க. ட்ரஸ்ட்னு சொல்லும்போது ஜீசஸ் ஆல் த டைம் சொல்ல போறீங்க. சரியா? Trust. Listen. Follow. Live. Okay, we'll do it again. மறுபடியும் சொல்லலாமா? சத்தமா It's சொல்லலாம். getting low down there. அப்படியே Almost கொஞ்சம் on the floor. கொஞ்சம் கொஞ்சமா I need- அப்படியே I need சத்தம் the கீழே போய் voice தரக்கி போயிட்டு. Increasing, not decreasing. Okay? சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும், கீழே do it வரக்கூடாது. இன்னும் சத்தமா. சரியா? It's here. இங்க உங்களுடைய பாடல் புத்தகத்தினுடைய பின்பகுதியில இருக்கு. Trust. Jesus all the time. Listen. To the Bible word. Follow. The Jesus way. Live. For Jesus every day. Wow. We will do it again. மறுபடியும் சொல்ல போறோம். சரியா? Now we will do boys and girls, okay? இப்பொழுது ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி நம்ம சொல்ல போறோம். Who is shouting louder யாருடைய சத்தம் ரொம்ப பலமா இருக்குன்னு கேட்க போறோம். will get the prize. யாருடைய சத்தம் பலமா இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா பிரைஸ். I don't know what is the prize yet. அந்த பரிசு என்னன்னு நான் சொல்ல போறதில்லை. I'm looking at Cornel Selvam. கர்னல் செல்வம் ஐயாவை நான் பார்த்து I கொண்டிருக்கிறேன். hope that he will give the prize, okay? அவர் கண்டிப்பா உங்களுக்கு பரிசு தருவார். Okay. Only girls stand up, boys sit down. இப்பொழுது பெண் பிள்ளைகள் மாத்திரம் நின்று கொள்ளுங்கள், பசங்க உட்காருங்க. Now the girls will shout. இப்பொழுது பெண் பிள்ளைகள் சத்தம் போடுவாங்க பாருங்க. Trust. Listen. Follow. Live. Well done. Sit down. அருமை. கீழே உட்கார்ந்துக்காங்க. Now to all the boys. இப்பொழுது எல்லா பசங்களும் ஆண் பிள்ளைகள். Okay. Okay. Ready? Get ரெடியா? ready. ஆயத்தம் தானா? What's that? I think the male side are a little bit excited here. இங்க இருக்கிற ஆண்கள்லாம் ரொம்ப உற்சாகமா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Okay? Trust. Listen. Follow. Leave. Well done. Please sit down. அருமை. உட்கார்ந்துக்காங்க. In the Bible, I'm going to talk to you about a boy இன்றைக்கு வேதத்திலிருந்து உறுதியாக இருப்பதை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். who trusts Jesus, இயேசுவை நம்ப வேண்டும், who listens Jesus Christ, இயேசுவினுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும், and who follow Jesus Christ. இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். The Bible did not tell about the name, வேதம் அந்த நபரை குறித்து சொல்லவில்லை. but the Bible said about here is the boy. ஆனால் இங்க வேதத்திலே அந்த பையனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. He talk about him particularly. அந்த குறிப்பிட்ட பையனை பற்றி பேச போகிறேன். In my thinking, if the boy name is written on the Bible, it will be much more important and significant. நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன், அந்த பையனுடைய பெயர் அங்கே குறிப்பிட்டிருந்தால் அது மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி. But at the same time, the Bible hidden the name of that boy. ஆனால் வேதம் அந்த பையனுடைய பெயரை நமக்கு அறிவிக்கவில்லை. Because probably same thing happened in the crowd around us today. ஆகவே அப்படி பெயர் சொல்லி இருந்தால் இன்றைக்கு கூட்டங்களிலும் अनेक அந்த அப்படிப்பட்ட பெயர்கள் இருந்திருக்கும். Somebody sitting behind us, maybe alongside with us, but not even we know the name, but God has spoken to that boy. நம் மத்தியிலே நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபரோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். We may not necessarily know the name, அவருடைய பெயர்களை கண்டிப்பாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. but I believe that God really spoken to this boy. ஆனால் நிச்சயமாக நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த பையனோடு கூட பேசினார் என்று சொல்லி. You know, the Bible say that they've been following Jesus Christ, crossing the river in the mountain. அங்கே வேதத்திலே பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் இந்த நதியை கடந்து தொடர்ந்து இயேசுவை பின்னோக்கி சென்று அந்த மலையிலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தனர். There was a previous incident, அங்கே இதற்கு முன்பதாகவும் ஒரு நிகழ்வு நடந்தது. and that incident was Jesus was healing a very sick man, 38 years being sick, bedridden, and he healed that
paralytic man. இதற்கு முன்பதாக வேதத்தில் பார்க்கும் பொழுது 38 வருடமாக வியாதியஸ்தனாய் இருந்த மனிதன், படுக்கையோடு கூட இருந்த மனிதனை இயேசு சுகமாக்கின அற்புதத்தையும் பார்க்கிறோம். That's how John is recording in the Bible. இப்படித்தான் யோவான் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். But in another gospel it is mentioned that John the Baptist was already beheaded. இங்கே வேறொரு சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் செய்து விட்டார்கள். Now the followers without the leader. இப்பொழுது அவருடைய பின்னடியார்கள் அவருடைய தலைவர் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டார்கள். So they follow Jesus Christ now. இப்பொழுது இயேசுவை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். And when Jesus saw the multitude of that crowd, he was moved with compassion. இப்பொழுது திரள் கூட்டமான another version ஜனங்கள் says. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறதை பார்த்தவுடன் தானே அவர் அவர்கள் மீது இரக்கமுற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible really indicates that people are following Jesus in a very large number of crowd. இங்கே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. Some of them are coming around the village, the town of Galilee. சில ஜனங்கள் கலிலேயா பட்டணத்திலிருந்து அவர்கள் வந்தவர்கள். So they follow him in the mountain. ஆகவே இவர்கள் இந்த மலையில் இருக்கிற இடம் வரைக்கும் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். It is almost like a camp out there in the open. இது பார்க்கும் பொழுது கூட்டிலிருந்து கோழி வெளியில வந்தது போல ஒரு அனுபவம் இது. The Bible says that people are 5,000 men. இங்கு வேதம் சொல்லுகிறது 5,000 ஆண்கள் மாத்திரம் இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. It did not count about the women or the children. அங்கே இருந்த பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் எண்ணவில்லை. So definitely there were children because the Bible says here is a boy. நிச்சயமாகவே அங்கே சில பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. We don't சொல்லுகிறது. know how many boys, how many girls are there. எத்தனை பையன்கள் எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. But we are certain that it is a large crowd. நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு திரள் கூட்டமானவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி. Now it was lunch time. இப்பொழுது மதிய உணவிற்கான நேரம். And people were hungry. அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் மிகுந்த பசியோடு கூட இருந்தார்கள். The town and the village are far over there in the wilderness, in the mountain. கிராமம் வெகு தூரமாக இருந்தது. கிராமத்திலிருந்து அவர்கள் தனியாக வனாந்தரத்தில் இருந்த மலைப்பகுதிக்கு வந்திருந்தார்கள். And Jesus was planning something better for them. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கான சில விசேஷமான காரியங்களை வைத்திருந்தார். The Bible says that he already had in mind what he is going to do. இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் செய்ய போகிறதை ஏற்கனவே அவர் சிந்தையில் வைத்திருந்தார் என்று சொல்லி. So Jesus has something better for them. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக சில விசேஷமானவைகளை வைத்திருந்தார். So he said to his disciple, give them something to eat. அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லி. Because here are many people, here are boys and girls, here are lots of people hungry, give them something to eat. இங்கே अनेகர் இருக்கிறார்கள், अनेக ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அவர்கள் புசிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார். But then they are searching, they did not see anyone but only one boy. அங்கே அவர்கள் தேடினார்கள், ஒன்றையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரே ஒரு பையன் மாத்திரம் இருந்தான். This boy has been listening Jesus Christ. இந்த பையன் இயேசுவுடைய வார்த்தையை ரொம்ப நேரமாக கேட்டுக்கொண்டிருந்தான். And this boy has been following Jesus Christ all the way to the mountain, probably with other relatives. இந்த பையன் இயேசுவை இந்த மலை வரைக்கும் இயேசுவை பின்னோக்கி வந்து கொண்டிருந்தான். ஒருவேளை அவனுடைய உறவினர்களும் அவனோடு இருந்திருக்கலாம். And this boy trusts Jesus Christ now. இந்த பையன் இயேசுவை இப்பொழுது முழுமையாய் நம்பி இருந்தான். Sometimes when we receive the call, people are following Jesus Christ to receive blessing. சில நேரங்களில் अनेகர் அவர் இயேசுவை பின்பற்றுவது எதற்காக பின்பற்றுகிறார்கள் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம். But this boy did not think about blessing. இந்த பையன் ஆசீர்வாதத்தை குறித்து யோசிக்கவில்லை. It's all about surrender. இது எல்லாமே தன்னை முழுமையாய் அர்ப்பணிப்பதை குறித்தது. Trust means you have to surrender. இது நம்புவது என்று சொன்னால் உங்களை முழுமையாய் தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். So here is the boy with how many loaves? இங்கே ஒரு பையன் இருக்கான். எத்தனை அப்பங்கள் இருந்தது? 5 loaves, 5 small loaves and 2 fishes. 5 அப்பமும் 2 மீன்களும் அவனுடைய கையில் இருந்தது. So when he opened, this boy opened his tiffin,
lunch box, tiffin அவன் box. தன்னுடைய மதிய உணவுக்கான அந்த உணவு பற்றுள்ளத்தை திறந்த பொழுது In the tiffin, he got 5 loaves and 2 small fishes. இந்த உணவு பற்றுள்ளத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அவனுக்கு இருந்தது. That is for his own lunch, his own food. அது அவனுடைய மதிய உணவுக்காக அவன் வைத்திருந்தது. But Jesus wanted that ஆனால் இயேசுவுக்கு அது வேண்டும். because he's done something better for not only for the boy but for all the crowd. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில விசேஷமான நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த பையனுக்கு மாத்திரமல்ல அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். And he won the only thing he got from that boy. இந்த பையனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது மாத்திரமே அவருடைய கரத்தில் இருந்தது. So what happened? என்ன நடந்தது தெரியுமா? The boy trusted Jesus Christ. இந்த பையன் இயேசுவை முழுமையாய் நம்பினான். He surrendered his whole lunch to him. அவனுடைய மதிய உணவு முழுவதையும் அவருக்கு முன்பதாக அர்ப்பணித்தான். Trust means surrendering your life, your talent, your everything to God. நம்புவது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் அவருக்கு முன்பதாக சரணடைய வைத்தல், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தாளந்துகள், உங்களுக்கு இருக்கிறதான எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக அர்ப்பணிக்க வேண்டும். Before receiving the blessing, you must deny first. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களை நீங்களே வெறுக்க வேண்டும். Denial, following Jesus Christ, is the first step to receive the blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுவதற்கான முதல் வழி என்னவென்றால் உங்களை நீங்களே வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Here multiplication comes later, minus come first. முதலாவது இங்கே வருவது, அங்கே கழித்தல் முதலாவது வருகிறது. அதற்கு In பிறகுதான் order பெருக்கம் to be வருகிறது. multiply, you have to be subtracted, you have to be surrender everything to God's hand. நீங்கள் பெருக்கமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது உங்களுக்கு இருக்கிறவைகளை ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். When you only give something to God, then God will multiply only. First you have to surrender everything to God so that it will be multiplied. நீங்கள் ஆண்டவருக்காக உங்களிடத்தில் இருக்கிறவைகளை கொடுக்கும் பொழுதுதான் அதை பெருக்கமாக அவர் ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் சரணடையும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். So among those crowds sitting, nearby the mountainside, இந்த திரள் கூட்டமான ஜனங்கள் அந்த மலையின் அருகே அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். the disciples are searching for something to eat. இந்த சீஷர்கள் எல்லாம் உணவுக்காக தேடிக் கொண்டிருந்தார்கள். Peter's brother Andrew found that boy. பேதுருவுடைய சகோதரனாகிய அந்திரேயா இந்த பையனை கண்டுகொண்டார். And he said to Jesus, "Here is the boy." இங்கே அவர் சொல்கிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். Children, I know that there are somebody among you. எனக்கு பிள்ளைகளே, இங்கே ஒரு சிலர் இருக்கிறார்கள். God wants to use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். There are somebody among you, boys and girls. உங்கள் மத்தியில் இருக்கிற சில பையன்கள், பெண் பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்த The போகிறார். Bible may say, "Here is the boy." வேதம் சொல்லுகிறது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். But I'm pretty sure in our midst here there is a girl நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும், இங்கே ஒரு திரள் கூட்டமான ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். whom God talked to you during this camp. இந்த கேம்ப் முழுவதுமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். The one God talked to you. God wants something in your hand. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய கரத்தில் இருக்கிற சிலதை ஆண்டவர் கேட்கிறார். Trust Jesus all the time. இயேசுவை எப்போதும் நீங்கள் நம்புங்கள். Are you trusting Jesus now with what you have? உங்களுடைய கரத்தில் இருக்கிறவளை வைத்து இயேசுவை முழுமையாய் நீங்கள் நம்புகிறீர்களா? Your future, your plan, உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டம், your dream, உங்களுடைய கனவு, your education, உங்களுடைய கல்வி, what you have now, are you willing to trust him and surrender to him? இவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக சரணடைந்து ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you willing to surrender your future hope? உங்களுடைய எதிர்கால நம்பிக்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா? Trusting is for surrendering. முதலாவது நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அவருக்கு முன்பதாக சரணடைய வேண்டும். God is calling you. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். The other day our personal secretary is giving the reports about the officer here in this territory. ஒரு நாள் இந்த பர்சனல் செக்ரட்டரி ஐயா அவர்கள் நம்முடைய மாகாணத்துடைய உத்தியோகஸ்தருடைய அறிக்கையை கொடுத்தார்கள்.
comparing with 2013 and 2025. 2013 2025 ஆண்டை ஒப்பிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். Active officer is less than 100 officer during these years. இந்த 10 வருடத்தில் பணியில் இருக்கக்கூடியதான உத்தியோகஸ்தருடைய எண்ணிக்கை ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தருடைய எண்ணிக்கையை காட்டிலும் 100 குறைந்திருக்கிறது. Now our future leadership is very much concerned now. இப்பொழுது எதிர்காலத்தினுடைய நம்முடைய தலைவர்கள் மிக மிக அவர்கள் கவனிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்து That's கொண்டிருக்கிறார்கள். why Salvation Army, that's why Jesus Christ need officer for future leadership. அதனால் தான் இரட்சணிய சேனைக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக இந்த இரட்சணிய சேனையில் பணி செய்வதற்கான எதிர்கால தலைவர்கள் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். If we do not find a boy, if we do not find a girl today, our future leadership is in a stake, in a balance now. இன்றைக்கு ஒரு பையனை அல்லது இன்றைக்கு ஒரு பெண்ணை நாங்கள் தெரிவு கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்கால தலைமைத்துவம் கேள்விக்குறியாக இருக்கும். Are you willing to trust Jesus Christ? இயேசுவை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களாம்? Did you receive his voice? Are you listening? அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களாம்? You know, sometimes young people say that I don't receive any voice, any call. சில நேரங்களில் இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் சொல்வார்கள் எனக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லையே. That does not imply God is not calling. அது தேவன் உங்களை அழைக்கவில்லை என்பதை அர்த்தப்படுத்துகிறது அல்ல. I believe God is still calling. தேவன் இப்பொழுதும் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். It's all about listening. இது எல்லாமே நீங்கள் செவி கொடுத்து கவனிப்பதை சார்ந்தது. If you don't receive that call, அந்த அழைப்பை நீங்கள் கேட்கவில்லை என்றால் probably you did not listen. அப்படியானால் ஒருவேளை நீங்கள் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டீங்க. If you listen carefully, கவனமாக நீங்கள் காது கொடுத்து கேட்டால் you will hear the voice clearly. நிச்சயமாக அந்த சத்தத்தை தெளிவாக கேட்பீர்கள். God is calling boys and girls to serve the multitude. ஆண்டவர் திரள கூட்டமான ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அவர் அழைக்கிறார். God is choosing this particular boy to distribute to serve 5,000 multitude. இந்த 5000 ஜனங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த சிறு பையனை தெரிவு செய்தார், இவனை அழைத்தார். Are you trusting Jesus? இயேசுவை நீங்கள் முழுமையாய் நம்புகிறீர்களா? Are you listening his call? அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்களா? Are you willing to follow him every day? ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? You know, when this boy surrender his lunch, 5 loaves and 2 fishes, இப்பொழுது இந்த பையன் தன்னுடைய 5 அப்பத்தையும் 2 மீன்களை முழுமையாய் தேவனிடத்தில் அர்ப்பணித்தபோது what the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Jesus then took those lunch, loaf and the fishes, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களில் அந்த உணவை ஏந்தினார் and give thanks தேவனுக்கு நன்றி செலுத்தி and distributed to all the people. அவர் எல்லா Hallelujah. ஜனங்களுக்கும் அவர் கொடுக்கும்படியாய் சொன்னார். He want to multiply your gift. உங்களுடைய தாளந்துகளை அவர் பெருக்குவதற்கு He விரும்புகிறார். can multiply your talent. உங்களுடைய திறமைகளை அவரால் பெருக்க முடியும். He is trustworthy if you handed what you have. உங்களிடத்தில் 100 இருக்குமா 100 மடங்கு உங்களுடைய திறமைகளை பெருக்குவதற்கு அவர் நம்ப தகுந்தவர். The boy also received his own lunch. அவரும் கூட தன்னுடைய மதிய உணவை பெற்றுக்கொண்டார். Even though he surrendered, but he got his lunch back. அவன் தன்னுடைய உணவை அவன் கொடுத்த பொழுதிலும் அவன் தன்னுடைய உணவை மீண்டும் பெற்றுக்கொண்டான். Because the lunch was distributed to all of them. இவனிடத்தில் இருந்ததான உணவு எல்லா ஜனங்களுக்கும் அவர் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. Not only him, but all the other people received the blessing through this boy's surrender. இந்த பையனுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாக அவனும் பெற்றுக்கொண்டான், இருந்ததான திரள் கூட்டமான ஜனங்களும் பெற்றுக்கொண்டார்கள். First, surrender to him. முதலாவது அவருக்கு அர்ப்பணியுங்கள். Trust him and follow him. உறுதி அவரை நம்பி பின்பற்றுங்கள். You will receive many fold blessing in this world. பல்லாயிரக்கணக்கான பன்மடங்கான ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். That is the promises of Jesus Christ. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். You know, my testimony. என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். I never want to become a fisher. நான் ஒருபோதும் உத்தியோகஸ்தராக வேண்டும் என்று சொல்லி விரும்பினதில்லை.
I was quite doing well in my studies. நான் என்னுடைய படிப்பில் நல்ல மாணவனாக இருந்தேன். From my childhood up to class 10, I was in the position of 1, 2, and 3 all the என்னுடைய time. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள படிப்பில் பார்க்கும்போது 1ஆம் ரேங்க் அல்லது 2, 3 இதுதான் என்னுடைய இடமே. And I did my further studies as a science student. I went to Maharashtra. ஒரு அறிவியல் மாணவனாக மகாராஷ்டிராவுக்கு சென்று நான் என்னுடைய அறிவியல் படிப்பை படிக்க ஆரம்பித்தேன். And then I studied there. நான் அங்கே படித்தேன். Before I finished my graduation, I received a call. நான் என்னுடைய கிராஜுவேஷன் முடிப்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. You know, I found at that time it's very difficult to leave all my studies and become officer. அந்த அழைப்பின் சத்தத்திற்கான அந்த சமயத்தில் என்னுடைய எல்லா படிப்பையும் விட்டுவிட்டு உத்தியோகஸ்தராக வருவது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. But God has been faithful to me. ஆனால் ஆண்டவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். You know, within 5 years of my service, 5 வருடத்தினுடைய பணிகளுக்கு முன்பதாக I received 100-folds of all the thing I surrender. நான் அர்ப்பணித்த எல்லாவற்றை காட்டிலும் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டேன். Both of us, we were the first people from our territory working in London. நாங்கள் 2 பேருமே எங்களுடைய மாகாணத்திலிருந்து முதல் முறையாக லண்டன் மாகாணத்துக்கு சென்று பணி செய்தோம். Not only once but twice. ஒரு முறை அல்ல 2 முறை பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. We received many blessings. We have been to many countries. அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அநேக தேசங்களுக்கு சென்று வந்தோம். Friends, you may think that it is something that we lost. ஒருவேளை நண்பர்களே நீங்கள் நினைக்கலாம் நான் இதை இழந்து விட்டேனே என்று சொல்லி நினைக்கலாம். If you are willing to surrender, God will give you manifold gains even in this life. நீங்கள் சில காரியங்களை அர்ப்பணிக்க விரும்பினால் அந்த காரியங்களை காட்டிலும் மேன்மையாய் பல மடங்கு ஆசீர்வாதங்களை இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். And much more when we go to heaven. இதை விட மேலாக பரலோகத்துக்கு நாம் செல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். But we don't go for those manifold blessings, but we surrender first. அந்த 1000 பன்மடங்கான ஆசீர்வாதங்களுக்காக செல்வதற்கு முன்பதாக நம்மை முதலாவது நாம் அர்ப்பணிக்க வேண்டும். Because he is trustworthy. ஏனென்றால் அவர் நம்பத்தகுந்த தேவன். He is calling you today. அவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். He want to use you. அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். He want to use and serve this territory. இந்த மாகாணம் முழுவதுமாக நீங்கள் பணி செய்வதற்கு அவர் விரும்புகிறார். He want to use you for this India. இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களிலும் அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். He want to use you for International Salvation Army. ரட்சணை சேனையுடைய சர்வதேச இடங்கள் எல்லா இடங்களிலும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். But the question is, are you willing to trust him? ஆனால் உங்களுக்கான கேள்வி என்னவென்றால் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you willing to respond his call? அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? I'm going to call for officership. நான் இப்பொழுது உத்தியோகஸ்தருடைய பணிகளுக்காக நான் இப்பொழுது அழைப்பை கொடுக்க போகிறேன். An altar call specific for the officership today. உத்தியோகஸ்தருடைய பணிக்கான விசேஷ அழைப்பு இது. I believe that God is calling you. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். And Hebrew 11 chapter 40 say that God had planned something better for you. எபிரேயர் 11வது அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது ஆண்டவர் விசேஷமான ஒன்றை உங்களுக்காக திட்டமிட்டு இருக்கிறார் என்று சொல்லி. In Proverbs 23:26, my son, give me your heart. God's calling for your heart. நீதிமொழிகள் 23வது வசனம் 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது என் மகனே என்னுடைய சத்தத்திற்கு செவிகொடு என்று சொல்லி. This morning God is calling you for officership. இந்த காலவேளையில் தேவன் உங்களை அவருடைய உத்தியோக பணிக்காக அழைக்கிறார். I want to ask you to come to the stage on this red carpet stage. இந்த சிகப்பு கலர் இந்த ஸ்டேஜுக்குள்ள நீங்க மேலே ஏறி வரலாம். If you receive that call. அந்த அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டால் இங்க மேடையில வரலாம். And if you are willing to trust God for officership, come just now. தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்கள் வர விரும்பினால் இப்பொழுதே நீங்கள் வரலாம். On this carpet. இந்த மேடையில நீங்கள் வரலாம். I invite you. உங்களை நான் இப்பொழுது அழைக்கிறேன். Do not be shy away.
நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God is calling you. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். I want the DYS to help them. DYS ஐயாமார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய நான் கேட்கிறேன். Come up the red carpet. இந்த மேடை மீது நீங்க ரெட் கார்பெட் மேல நீங்க வரலாம். Because we really need you in the Salvation Army here in this territory. ரட்சணிய சேனை இந்த மாகாணத்திற்கு நீங்கள் அவசியம். I believe that God is calling you. தேவன் உங்களை அழைக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். Don't be shy away, come. நீங்கள் வெட்கப்பட வேண்டிய We are அவசியம் not இல்லை. going to sing this time. இந்த நேரத்தில் நீங்க வரலாம். சீக்கிரம் Surrender yourself. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக அர்ப்பணியுங்கள். Surrender yourself. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். Trust God. தேவனை முழுமையாய் நம்புங்கள். Bring your 5 loaves and 2 fishes with you. உங்களுடைய 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வாங்க. Bring your hearts to God with you. உங்களோடு கூட உங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் வாருங்கள். And I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். And there will be another altar call for the leaders to do that. மீண்டுமாக இன்னொரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். I will call once more, come. இன்னும் சிலர் இருக்கிறீங்க, வரலாம். And I want Puyin myself to go up there and we will pray. நானும் புய் அம்மாவும் மேடைக்கு நேராக நாங்கள் வர இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Children, I want to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் பிள்ளைகளே. We want to bless you as we are surround you by all the officers here. எல்லா உத்தியோகஸ்தர்களும் கூடி நின்று உங்களை சுற்றி நின்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். I am grateful that you are responding to God's call. ஆண்டவருடைய அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Offering yourself to God. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். And the Bible says that God had planned something better for you. வேதம் சொல்கிறது ஆண்டவர் உங்களுக்காக சில விசேஷமான திட்டங்களை வைத்திருக்கிறார். He wants to use your talent and gift. அவர் உங்களுக்கு நிறைய திறமைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க And விரும்புகிறார். multiply it for the ministry. அந்த திறமைகளை எல்லாவற்றையும் பன்மடங்காக பெருக்கி உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். So that many people will receive blessing through you. அதன் மூலமாக அநேக ஜனங்கள் உங்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெறப் போகிறார்கள். Let's pray together. ஜெபம் செய்வோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். Gracious Heavenly Father, கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, we stand in the holy ground. இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். Because we are in your presence. நாங்கள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். Thank you, Lord, for calling your children today. உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்ததற்காக நன்றி. We are not worthy, but only because of your grace we are worthy. ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனால் உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் நிற்கிறோம். Let your grace and mercy be upon these children just now, Lord. உம்முடைய கிருபையும் இரக்கமும் இப்பொழுதே இந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். I pray the Holy Spirit blessing upon them. பரிசுத்த ஆவியானவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Holy Spirit, come and rest in each one of them. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். Bless their offerings, Lord. ஆண்டவரே, அவருடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. Bless their hearts, Lord. அவருடைய இருதயங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். Hear my heart, Lord, take and seal it. ஆண்டவரே, இதோ அவருடைய இருதயம் ஆண்டவர் நீர் முத்திரையிடும் For கர்த்தாவே. thy course above. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் மேலோகத்தில் ஆசீர்வாதத்தினால் அவளை முத்திரையிடும். Holy Spirit, we are grateful பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். for the empowerment in our life. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்படுத்துவதற்காக உங்களுக்கு நன்றி Let the செலுத்துகிறோம். anointing come today. இப்பொழுதே இவர்களுக்கான அபிஷேகம் வந்து Let சேரட்டும். the call be response us now, ஆண்டவரே, Lord. இப்பொழுதே தங்களுடைய அழைப்பின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்திருக்கிறார்கள். Let our dedication be a sweet offering to you. ஆண்டவரே, இவருடைய அர்ப்பணிப்பு உம்முடைய சமூகத்திலே அது சுகந்த வர்க்கமாய் Let இருக்கட்டும். our dedication be a sweet aroma to you, Lord. ஆண்டவரே, இவருடைய அர்ப்பணிப்பு உமக்கு முன்பதாக சுகந்த வாசனையாய் இருக்கட்டும். I pray for these children, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, as they come and stand in your presence, உம்முடைய சமூகத்தில் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். as all the officers are surrounding them, எல்லா உத்தியோகஸ்தர்களும் அவர்களை சுற்றி நின்று I கொண்டிருக்கிறார்கள். pray your special blessing upon them, Lord. உம்முடைய விசேஷ ஆசீர்வாதம் இவர்கள் மீது இறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Let the akini touch their heart. அந்த அக்கினி இவர்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யட்டும். When the Spirit comes
you will receive power. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். The promised power we claim. அந்த வல்லமை உங்களை பலப்படுத்தும். A Pentecost we claim. அந்த பெந்தெகோஸ்து நாளை இப்பொழுதே கேட்கிறோம் கர்த்தாவே. Let revival comes again. ஒரு எழுப்புதல் மீண்டும் வந்து சேரட்டும். Let this territory receive your blessing today. இந்த மாகாணம் இன்றைக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை We பெற்றுக்கொள்ளட்டும். want another Pentecost. Send the fire. எங்களுக்கு மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்து நாளை தந்து உம்முடைய அக்கினியை Lord, அனுப்பும் we are கர்த்தாவே. grateful for something better for அந்த us. விசேஷ நன்மைக்காக ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். And we want to receive that something better. அந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். Thank you for this moment, this sacred moment. இந்த பரிசுத்தமான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Bless this sacred moment, we pray. இந்த பரிசுத்தமான நிகழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். And we know that you are going to bless us. நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர்களை நாங்கள் And you are நம்புகிறோம். going to bless our territory. எங்களுடைய மாகாணத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர்களை நம்புகிறோம் We கர்த்தாவே. receive many good things from you. அநேக நன்மைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் And பெற்றிருக்கிறோம். we expect something better yet to come. இதை விட மேன்மையான இன்னும் சில காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். We expect something better for ourselves. எங்களுடைய வாழ்க்கைக்காக தனிப்பட்ட வாழ்க்கைக்காக மேன்மையான ஒன்றை எதிர்பார்த்திருக்கிறோம். We expect something better for our core. எங்களுடைய படைசலத்திற்காக இதை விட மேன்மையான காரியங்களை And எதிர்பார்த்திருக்கிறோம். something better for our division. எங்களுடைய டிவிஷனுக்காக இதை விட மேன்மையான And காரியங்களை something better எதிர்பார்த்திருக்கிறோம். for our territory. எங்களுடைய மாகாணத்திற்காக விசேஷமான நன்மைக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. We are grateful to you because you have planned something better for நீர் us. எங்களுக்காக விசேஷமான நன்மையானதை திட்டமிட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். And we pray all these blessings in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் எனக்கு உண்டான தாளந்துகளையும் உமக்காக இரட்சணிய சேனையின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இன்னும் யாரேனும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாரே ஆனால் இதோ கிருபாசனம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாய் உலாவி கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான ஸ்தலம். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை ஒப்பு கொடுக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த முகாமிலே வந்த ஒருவர் கூட நீங்கள் வந்த வண்ணமாய் போகவே கூடாது. நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் செல்ல வேண்டும். ஆண்டவருக்காக அந்த சிறுவனை போல 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவின் கரத்தில் கொடுத்ததை போல உங்கள் சகல தாளந்துகளையும் உங்களை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கடந்து சென்று பாருங்கள். எதிர்காலத்தில் அநேகருக்கு பிரயோஜனமான கருவிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த பாடலை எல்லாரும் நீங்கள் ஒருவரும் பாட வேண்டாம், ஒருவரும் நீங்கள் பாட வேண்டாம். நாங்கள் உத்தியோகஸ்தர்கள், நாங்கள் ஊழியக்காரர்கள் மாத்திரம் இந்த பாடலை நாங்கள் பாடும்படியாய் போகிறோம். நீங்கள் முன்னாலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அழுது ஜெபித்து உங்களை ஒப்பு கொடுக்கலாம். ஒரு சகோதரி, ஒரு மகள் பரிசுத்த ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய தகப்பனார் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அந்த தகப்பனை நினைத்து நீங்கள் கண்ணீரோடு இந்த கூட்டத்திற்கு வந்தீர்கள். நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது உங்களுடைய தகப்பனுடைய வியாதியை கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்யும்படியாய் போகிறார். இந்த இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் இந்த அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த பாடலை நாம் இணைந்து நாம் பாடப்போகிறோம். நீங்கள் முன்னாலே வந்து ஆண்டுடைய கரத்திலே சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கலாம். உத்தியோகஸ்தர்களாகி நாங்கள் மாத்திரம் இந்த பாடலை நாங்கள் பாடும்படியாய் போகின்றோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் வருவது யார்? பரிசுத்த ஆவியானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். புறப்பட்டு வாருங்கள், புறப்பட்டு வாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுங்கள். Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. ஒரு தம்பி தங்கச்சி கூட உங்களை ஒப்புக் கொடுக்காமல் போக வேண்டாம். முன்னாலே வாருங்கள். இயேசுவே, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். பிள்ளைகள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இவர்கள் பயிற்சி கல்லூரியில் படிக்கிறவர்கள் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹalleluya. முன்னாலே
முன்னாலே வாருங்கள், முன்னாலே வாருங்கள், முன்னாலே வாருங்கள். ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். வெட்கப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஆவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் மகிமையாய் பிரசன்னமாகி இருக்கிறார். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். மற்றவர்களை நீ பார்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இந்த கூட்டத்திற்கு பின்னாலே கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த பிள்ளைகளின் அருகாமையில் வந்து அவர்களுக்காய் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள், தேவ மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க, ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே எங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து போ. நீ ஒரு மனிதனாய் மாத்திரமே நீ விருதாவாய் போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. உன்னை ஆண்டவருடைய கரத்திலே Yes. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. கண்களை மூடி ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிங்க, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காய் ஜெபிங்க, உங்களுடைய எதிர்காலத்திற்காய் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. இது சாதாரண ஒரு நேரம் அல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிற நேரம். கர்த்தர் உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்ற போகிற நேரம். உன்னை கொண்டு வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு நிமிடம், ஒரு நிமிடம். எல்லாரும் கண்களை மூடி தனித்தனியாய் ஜெபிங்க. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச அவர் பேச போகிறார். மகனே, மகளே, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசும்படியாய் போகிறார். தனியாய் ஒரு நிமிடம், ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் இயேசுவோடு நீங்க பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இந்தக்கு பின்னாலே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய மாகாண பெண்கள் ஊழியங்களின் தலைவி அவர்கள் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் அழைக்கின்றேன். Hallelujah. 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 Yes, Lord Jesus. We come to you and surrendering our life. ஆம் அன்பு ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பதாக அர்ப்பணித்து நிற்கிறோம். Father, we surrender our life and now we feel the sacred flame is coming to us. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம்.
We acknowledge your presence with us this afternoon. இந்த மதியான வேளையில் உம்முடைய பிரசன்னமாகுதலை நாங்கள் உணர்கிறோம் தேவனே. We acknowledge that you are our rock and you are the God who lead our way. எங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் நீர் செய்கிறீர், எங்களை நீர் வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். Father, we feel very grateful for this young generation coming up with faith. தகப்பனே, இந்த இளைஞர்களுக்காக ஆண்டவரே இவர்கள் உமக்காக கொடுக்கப்பட்டவர்கள் என்று விசுவாசத்தோடு நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. As they are surrendering their life to you, Father, we pray that may you bless each and every one of them. ஆண்டவரே, இவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த வேளையில் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். We pray that may the Holy Spirit anoint them. பரிசுத்த ஆவியானவர்களை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். May the anointing spirit flows to each one of them. அபிஷேகிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. Father, we pray that as they are dedicating their hearts to you, may you accept them. ஆண்டவரே, அவர்கள் அர்ப்பணிக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் அவர்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. Help them to walk in faith every day. விசுவாசத்தோடு தங்களுடைய வழிகளில் நடப்பதற்கு தினந்தோறும் நடப்பதற்கு உதவி செய்யும். May the Holy Spirit be their compass to navigate their path. ஆண்டவரே, தங்களுடைய பாதையில் சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வேண்டிய திசைமானியாக வழிகாட்டியாக நெல்லும் கர்த்தாவே. Father, we live in a noisy world. ஆண்டவரே, நாங்கள் ஒரு அற்புதமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But Lord, in this noisy world, let our young people hear your calling very clearly. எங்களுடைய இளைஞர்கள் எல்லாரும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் கர்த்தாவே. And Father, we know that this is a world of confusion. This is a world that we cannot predict things. எங்களை குழப்பப்படுத்துகிற எங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But Lord, help them to walk boldly in your way. உம்முடைய வழியில் அவர்கள் உறுதியாய் நடப்பதற்கு என் ஆண்டவனின் உதவி செய்தருளும். May their faith be stronger and stronger each day. அவர்களுடைய விசுவாசம் தினந்தோறும் அது பலப்படட்டும். Lord, as they come to you at the mercy seat, இவர்கள் அனைவரும் கிருபாசனத்துக்கு முன்பதாக கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் whatever they need, give them their heart's desire according to your will. அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ உம்முடைய சித்தத்தின்படி என் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தருளும். Let something better come in their life. அவருடைய வாழ்க்கையில் சில விசேஷமான நன்மைகள் வந்து சேரட்டும். We pray that something better come in this territory. இந்த மாகாணத்திற்கும் சில விசேஷமான நன்மையான காரியங்கள் வந்து சேரட்டும் தகப்பனே. Let something better come in their future. ஆண்டவரே, இவருடைய எதிர்காலத்திலும் சில விசேஷமான நன்மையானவைகள் வந்து சேரட்டும். May your name be glorified in whatever we do and whatever we say and whatever we offer you today. ஆண்டவரே, நாங்கள் எவைகளை எல்லாம் செய்கிறோமோ, எவைகளை எல்லாம் உமக்கு கொடுக்கிறோமோ, எவைகளை எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கிறோமோ, எல்லாம் ஒருவருக்கே மகிமையை கொண்டு வரட்டும். I pray your special blessing to each one of them once இவர்கள் again. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். And may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the holy communion of the Holy Spirit may rest and abide with us all now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. Amen. Amen.